ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு திருநாவளிக்கிறேன். இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த மண்டவோட மாலை போடலாமா போடக்கூடாதுன்னு. அதுக்கு நிறைய கருத்துக்களும் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச இந்த காளி வேஷம் போடக்கூடியவங்கலாம் அவங்களாம் கேட்டேன், இந்த மாதிரி போடலாமா போடக்கூடாதுன்னு. அவங்க ஒரு கருத்து சொன்னாங்க, அதை நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம எல்லா கோயிலுக்கும் மாலை போடுவோம். ஐயப்பன் கோயில் இருந்தாலும் சரி, முருகன் கோயில் இருந்தாலும் சரி. ஆனால் நம்ம குலசைவம் முத்தாரம் கோயிலுக்கு மாலை போடுறது என்ன ஒரு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடற்கரைக்கு போகிற வழியே இந்த ஊசி பாசி விற்கிறவங்க ஏன் கிடைக்குவோ ஓன் கிடைக்குவான்னு சண்டை போட்டு நம்மளை மாலை வாங்க வைப்பாங்க. அந்த இடத்துல மாலை வாங்கி கடற்கரையில் முக்கி அடுத்த நிமிஷமே நம்ம குலசை முத்தாராமங்களை கொண்டு மாலை போட்டுட்டு இருக்கோம். அந்த ஐதீகம் இப்போ இல்லை, அப்பத்திலேருந்து அதை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கிடையில அந்த மண்டோட மாலை எங்கேருந்து வந்துச்சுன்னு யாரை கேட்டாலும் தெரியலன்னு தான் சொல்றாங்க. நம்ம கோயிலுக்குள்ள போகும்போது மாலை போடுறதுக்கு போவோம். அந்த மாலையோட சேர்த்து அந்த மண்டோட மாலையும் கொடுப்போம். ஆனால் அவங்க அந்த மாலையை மட்டும் தான் போட்டு விடுவாங்க, தவிர மண்டோட மாலையை போட்டு விட மாட்டாங்க. இதை நீங்க கோயிலுக்கு வெளியே போய் போட்டுக்கணும்னு அவங்களே சொல்லுவாங்க. இதுல இருந்தே தெரிய வேண்டாமா அந்த மண்டோட மாலை ஒரு யூஸுமே இல்லைன்னு. இல்ல என்ன ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா, நமக்கு சொல்லித்தரக்கூடிய பெரியவங்களே இந்த மாதிரி மண்டோட மாலையை போட்டுட்டு இருக்காங்க. எல்லா கோயிலுமே துளசி மாலை, அந்த ருத்ராட்ச மாலை, அதுக்கப்புறம் சந்தன மாலை போட்டுட்டு இருக்க மத்தியில நம்ம குலசைவம் முத்தாரம் கோயில்ல மட்டும் இந்த கலர் மாலை, ஸ்டோன் வச்ச மாலை போட்டுட்டு இருக்காங்க. அது இந்த ஊசி பாசி விற்கிறவங்க கையால வாங்கி போட்டுட்டு இருக்காங்க. அந்த ஊசி பாசி விற்கிறவங்க கையால ஏன் இன்ன வரைக்கும் மாலை வாங்கி போட்டுட்டு இருக்கணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.